ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா கம்பெனி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி தான் இப்போ ஜாப் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜாப் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஜாப் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அப்ரெண்டிஸ் கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் ட்ரிபிள் இ, இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 2024 முடித்த கேண்டிடேட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஜெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் மட்டும்தாங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரெஷர் மட்டும்தாங்க இப்போதைக்கு. அதாவது அப்ரெண்டிஸ் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணும்போது பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 பர் மந்த் சேலரியாக ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன்ஜினியர் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு கேட்டகரி தான் உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்இ, டிஐஇ, டிஇஇ சரிங்களா, இந்த 3 டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வருஷம் முடித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 2023 முடித்த கேண்டிடேட்டாக இருந்தால் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேண்டிடேட் மட்டுமே ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் இந்த ஜாப் ரெக்ரூட்மெண்ட் எலிஜிபிள் இல்லை அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட் ட்ரைனி கேட்டகரியில் ஜாயின் பண்ணலாம் சரிங்களா. ஸ்கில் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஃபீல்டு, மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் R&D, இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ட்ரைனி பொசிஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பர் மந்த்துக்கு 18,500 ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த கம்பெனி எங்கே அமைஞ்சிருக்கு, அதோட லொக்கேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகேந்திரா ரிசர்ச் வேலி, மகேந்திரா வேர்ல்டு சிட்டி, செங்கல்பட்டில் தாங்க இந்த கம்பெனி அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து அவங்க என்ன முக்கியமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக அப்டேட்டில் இருக்க ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ப்ளஸ் உங்களோட பேங்க் பாஸ்புக்கு ஃபோட்டோ, அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் ஸ்கூலு காலேஜ் எல்லாத்தோட மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டேட் என்றைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/6/2024 அந்த டேட்டில் தாங்க கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்குள்ளே நீங்கள் கம்பெனியாண்ட இருக்கணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேலையை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்காக மேக் பண்ணி நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.